திருவள்ளுவரின் பழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 666, அதிகாரம் வினைத்திட்பம். 1953 வருடம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT-யில் 4ஆம் வருடத்தில் ஒரு மாணவர் படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது 4 மாணவர்கள் இணைந்து ஒரு சிறிய திட்டத்தினை உருவாக்க சொல்லியிருந்தார்கள். அதில் ஒரு மாணவர் விமானத்தின் இயக்க செயல்பாடு குறித்த திட்டத்தை எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் அதன் இயக்குனர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இம்மாணவர்களுடைய முன்னேற்றத்தை திட்டத்தினை பற்றி அறிய வந்தார். அப்பொழுது அம்மாணவர் அத்திட்டத்தில் சிறிதளவே முன்னேற்றம் கண்டிருந்தார். இயக்குனரோ, இப்படி நத்தை வேகத்தில் சென்றால் எப்படி திட்டத்தை முடிப்பது என்றார். மாணவரோ, திட்டத்தை முடிப்பதற்கு 1 மாதம் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டார். இளைஞரே, இன்று வெள்ளிக்கிழமை, 3 நாட்கள் அவகாசம் தருகிறேன். திங்கட்கிழமை காலைக்குள் விமானத்தின் அனைத்து அம்சங்களையும் விவரித்து காட்டுகின்ற வரைபடம் தயாராக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய உதவித்தொகை நிறுத்தப்படும் என்றார். 1 மாதத்தில் செய்ய வேண்டிய திட்டத்தை 3 நாட்களில் செய்வதற்கு அந்த மாணவர் உடனே திட்டமிட்டார். இரவு உணவு கூட உண்ணாமல் பணியை தொடர்ந்தார். சனிக்கிழமை முழுவதுமாக கொஞ்சமாக சாப்பிட்டும் சாப்பிடாமலும் கருமமே கண்ணாகினார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைபடம் முடியும் தருவாய்க்கு வந்தது. அப்பொழுது அதே இயக்குனர் மாணவரின் அறைக்குள் நுழைந்தார். வரைபடத்தையும் மாணவரின் உழைப்பையும் கண்டு வியந்து பாசத்தோடு கட்டி அணைத்துக் கொண்டார். இளைஞனே, உங்களை சாத்தியமில்லாத கெடுவுக்குள் வேலையை முடிக்க சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்களோ ஒரு மன இறுக்கத்திற்கு இடையேயும் இவ்வளவு கச்சிதமாய் முடிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்றார். இலக்குகளை நிர்ணயித்த காலத்திற்கு முன்னரே சாதித்து காட்டியவர்தான் இந்தியாவின் முதற் குடிமகனாக இருந்து ஏவுகணை நாயகன் என்று பெயர் பெற்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். யார் ஒருவர் மனதில் வலிமையுடையவராக இருக்கிறாரோ அவர் தன் மனதில் நினைத்தவற்றையெல்லாம் செய்து முடிப்பார் என்பதை எண்ணியாங்கு ஏதுவ எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். முடிந்ததை செய்பவர் மனிதன், முடியாததையும் செய்பவர் புனிதன்.